Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்? ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு எப்படி கொஸ்டின் ஃபார்மேஷன் பண்றது. அதுக்கு நம்ம எப்படி இப்ப ஒருத்தவங்க நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு நமக்கு கேள்வி கேட்கும்போது நம்ம எப்படி அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நிறைய ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கு தெரியும் நமக்கு. am, is, are, have, has, will. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கேள்வி கேட்கலாம், அப்படி ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறப்ப நம்ம எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இஸ் ஆர் வச்சு எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீ சோர்வா இருக்கியா, இது ஆக்சுவலா இஸ் ஆர் அப்படின்றது நமக்கு பி வெர்ப் தான். ஸோ பி வெர்ப்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆக்ஷன் எதுவுமே காட்டாது, ஜஸ்ட் ஸ்டேட், அதாவது இருக்கிற நிலைமையை தான் சொல்லும். ஸோ அப்படின்றப்ப இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிட்டு அஸ் யூஷுவல் அதுக்கடுத்து என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுனா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஸிலரி வெர்பு, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். வேர்ப் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நமக்கு வேர்ப் வரும். ஆனா இங்க இது பி வேர்ப் அப்படின்றதுனால மெயின் வேர்ப் கண்டிப்பா வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா இஸ் ஆர் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா சிங்குலர்ல வந்தா இஸ், ப்ளூரல்ல வந்தா ஆர். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும்னா இஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஹி, ஷி, ஈட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் யூஸ் பண்ணுவோம். ஆர் அப்படின்றது ப்ளூரல், யூ, வி, தே இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆர் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீ அப்படின்னு வந்திருக்கு, அப்போ நமக்கு யூ அப்படின்றதான். ஸோ ஆக்ஸிலரி வெர்பு ஃபர்ஸ்ட் என்னது யூ அப்படின்றப்ப ஆர் அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் அப்படின்றத எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், இங்க என்ன இருக்கு சப்ஜெக்ட் நீ, அப்ப யூ. ஆர் யூ சோர்வா இருக்கியா? ஓகே, இப்ப நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோர்வா இருக்கியா. அப்போ அவங்க என்ன ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்றத காமிக்குது. ஸோ அதனாலதான் இது பி வெர்ப். ஓகே, ஆர் யூ டயர்ட், ஆர் யூ டயர்ட். இப்ப நம்ம கேள்வி கேட்டுட்டோமா ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோன்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்ப ஆர் யூ டயர்ட் அப்படின்னா ஆமா நம்ம டயர்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் ஐ ஆம். அவ்வளவுதான், இவ்வளவு ஆன்சர் பண்ணாலே போதும். எஸ் ஐ ஆம் அப்படின்னா ஆமா எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். இப்ப இல்ல நமக்கு டயர்டா இல்ல அப்படின்னா அப்ப எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நோ ஐ ஆம் நாட். நோ ஐ ஆம் நாட். எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் உன் நண்பனா. அப்ப அவன் வந்திருக்கு, அவன்னா சிங்குலர். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஹி, ஷி, இட் வந்தா சிங்குலர். ஸோ இஸ், அப்ப இஸ் அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் வச்சுதான் இங்க கேள்வி கேட்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஸிலரி வெர்ப் தான் எழுதணும் கரெக்டா. இஸ், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னதுங்க அவன். இஸ் ஹி உன் நண்பனா, இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட், அவன் உன் நண்பனா. இங்கே என்ன காமிக்குது நமக்கு, பி வெர்ப் தான், ஸ்டேட் தான் காமிக்குது. அவன் உன் நண்பனா அவனோட அவங்களுடைய நிலைமையை காமிக்குதே தவிர இங்க எந்த விதமான ஆக்ஷனும் காமிக்கல. ஓகே, ஸோ இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் எஸ் அப்படின்றத போட்டுட்டு இங்க என்ன சப்ஜெக்டோ அப்படியே அதை நம்ம அப்படியே எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த ஆக்ஸிலரி வெர்ப் எழுதுனா போதும். எஸ் ஹி இஸ், அவ்வளவுதான். எஸ் ஹி இஸ். இப்ப இல்ல அது உங்க நண்பன் இல்ல அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, நோ ஹி இஸ்ன்ட். அப்படி இல்ல இஸ்ன்ட் அப்படின்றத நீங்க சுருக்கமா சொல்லலைன்னா
இஸ் நாட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு அது அந்த அளவு வந்து உங்களுடைய இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக காமிக்காது. ஸோ அதனால நோ ஹீ இஸ்ன்ட் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். பாருங்க எவ்வளோ சிம்பிளாக ஆன்சர் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டினும் ஆக்சிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கும் போது கொஸ்டினும் நம்மளால ஈஸியா மேக் பண்ண முடியும். அதுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியும், இல்ல அப்படின்றதுக்கும் ஆன்சர் சொல்ல தெரியும். ஆர் இஸ் வச்சு பார்த்தோமா, நெக்ஸ்ட் டூ டஸ் வச்சு எப்படி வந்து கொஸ்டின் மேக் பண்ணலாம், அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். சோ அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்களா, அவள் ஆங்கிலம் பேசுவாளா? ஏற்கனவே நமக்கு தெரியும் டூ டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், பிரசன்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிகமா நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப் பத்தி பேசுறதுல தான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் பிரசன்ட் டென்ஸ் கரெக்டா. ஸோ மேக்சிமம் கொஸ்டின் வந்து டூ டஸ்ல இருந்து நமக்கு வரலாம். ஸோ இதுக்கு எப்படி கேள்வி கேட்போம், எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் டூவா டஸ்ஸா அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுத போறோம். டூவா டஸ்ஸான்றதை எழுதிட்டு நெக்ஸ்ட் நீங்க சப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து வெர்பு எழுதிட்டு நெக்ஸ்ட் அஸ் யூஷுவல் என்ன வேர்ட் ஆர் சென்டென்ஸ் இருக்கோ அதை எழுதிட்டு எண்டிங்ல கொஸ்டின் மார்க் போட்டுடலாம். அவ்வளவுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவாங்களா, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவாங்களா. ஸோ இதை எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா. டூ டஸ் பொறுத்த வரைக்கும் டூ அப்படின்றது வந்து நம்ம ப்ளூரல் வச்சு வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும், சிங்குலர் வச்சு வரும்போது டஸ் யூஸ் பண்ணணும். அந்த அளவு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் சிங்குலர் அப்படின்னா ஹீ ஷி இட் ஒரு ஆளை மட்டும்தான் குறிக்கும். ப்ளூரல் அப்படின்றப்ப யூ வி தே. ஓகே, அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ளூரல் அது நம்ம டூ வச்சு கேள்வி கேட்க போறோம். டூ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட் அவர்கள், அப்போ தே. நெக்ஸ்ட் வேர்பு, வேர்பு என்னதுங்க, விளையாடுவாங்களா. அப்போ விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம பிளே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுவும் இது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால வேர்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, டு தே பிளே, ரிமைனிங் இருக்கிறது என்னது, கிரிக்கெட் அப்படின்றதா. ஸோ கிரிக்கெட்ன்றத அப்படி எழுதிடலாம். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். டு தே பிளே கிரிக்கெட், டு தே பிளே கிரிக்கெட். இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளையாட போறாங்க அப்படின்னா எஸ், அங்க சொன்ன மாதிரி அதே தான். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆக்சிலரி வெர்பை போட்டுற வேண்டியதுதான். எஸ் தே டூ. இல்ல அவங்க கிரிக்கெட் விளையாடல அப்படின்னா நோ தே டோன்ட். அப்படி இல்லைன்னா டோன்ட் அப்படின்றத டூ நாட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி சொல்றதை விட இந்த மாதிரி அட்ராக்ஷன் பத்தி சொல்றப்பதான் வந்து நம்மளோட இங்கிலீஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாஸியா தெரியும். அதுக்காக தான். ஸோ நோ தே டோன்ட், அவங்க விளையாடல. இப்ப அதே மாதிரி பாருங்க, அவள் வந்திருக்கு. ஸோ அவள் அப்படின்னா சிங்குலர். ஸோ டஸ், டஸ். ஸோ டூவா டஸ்ஸான்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா ஷீ. நெக்ஸ்ட் வேர்பு, வேர்பு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க வேர்பு என்னது, நமக்கு பேசுவாளா அப்படின்றதுதான் வேர்பு. ஸோ ஸ்பீக். ரிமைனிங் இருக்கிறது என்னது, ஆங்கிலம், அப்போ இங்கிலீஷ். எண்டிங்ல கொஸ்டின் மார்க். டஸ் ஷீ ஸ்பீக் இங்கிலீஷ். இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம், எஸ் ஷீ டஸ். அப்படின்னா என்ன மீனிங், அவளால பேச முடியும். இல்ல அவளுக்கு பேச தெரியாது அப்படின்னா நோ ஷீ டஸ்ன்ட். அப்படி இல்லைன்னா டஸ் நாட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல வந்து எப்படி கேள்வி கேட்கறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். உண்டான ஆக்சிலரி வெர்ப் என்னது, நமக்கு டிட் தான். ஓகே, ஸோ டிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டிட்ன்றதை எழுதிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து வேர்ப், எண்டிங்ல கொஸ்டின் மார்க். ரிமைனிங் இருக்கிற வேர்ட் ஆர் சென்டென்ஸ் எழுதிட்டு கொஸ்டின் மார்க். அவர்கள் நாளைக்கு வருவாங்களா
வருவாங்களான்னு வந்திருக்கு, இங்க பண்ணினானான்னு இருக்கு, அப்ப முடிஞ்சு போனது. வருவாங்களா அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர். ஸோ இங்க வந்து வில் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரிதான், என்ன ஆக்சிலரி வெர்பை எழுதுறீங்களோ அதை மட்டும் எழுதிட்டு நெக்ஸ்ட் வில் சப்ஜெக்ட் போட்டுட்டு வேர்ப் மட்டும் எழுதினாலே போதும். நமக்கு பி வெர்பை பொறுத்த வரைக்கும் மட்டும் வேர்ப் வந்து வராது, மிச்சபடி எல்லா ஆக்சிலரி வெர்புக்குமே வந்து வேர்ப் வந்து வரும் கண்டிப்பா. அவன் எனக்கு கால் பண்ணானா, அப்ப டிட் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அதாவது பாஸ்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து எது வந்தாலுமே சரி ஒரே ஆக்சிலரி வெர்ப் தான். இப்ப நம்ம டூ டஸ்க்கு பார்த்தோம் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ டிட் வந்து பெஸ்ட் எழுதிடலாம் ஆக்சிலரி வெர்புக்கு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், ஹி. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது, நமக்கு கால் பண்ணானா அப்படின்றதுதான் வெர்பு. ஸோ கால், ரிமைனிங் இருக்கிறது எனக்கு அப்படின்றதா இருக்கு. ஸோ மீ, எண்டிங்ல கொஸ்டின் மார்க். இப்போ இதுக்கு எது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அப்ப எழுதுனதே தான், எஸ் ஹி டிட், அவ்வளவுதான். அப்படி இல்ல அப்படின்னா நோ ஹி டிட்ன்ட், அப்படி இல்லை அப்படின்னா டிட் நாட், இவ்வளவுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் நாளைக்கு வருவாங்களா, அப்ப will சப்ஜெக்ட் வெர்ப், willன்றத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னதுங்க, அவர்கள், தே. வெர்ப் என்னதுங்க, வருவாங்களா, அப்ப கம். ரிமைனிங் இருக்கிறது என்னது, நாளைக்கு, அப்ப டுமாரோ. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். will they come tomorrow? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், இப்ப நீங்களே வந்து என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. எஸ் they will, ஆமா அவங்க வர்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ they won't. இந்த இடத்துல நீங்க வில்லின்ட்னு சொல்லக்கூடாது, won't அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா will notன்னு சொல்லலாம். ஸோ இப்படி சொல்லணும், அப்படி இல்லைன்னா won'tன்னு தான் சொல்லணுமே தவிர will கூட நாட் சேர்த்து இங்கெல்லாம் நம்ம சொன்ன பாருங்க அந்த மாதிரி வில்லின்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நோ தே won't, அப்படி இல்லைன்னா நோ தே will not. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் have has அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வச்சு எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ have has அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் எங்க வந்து நமக்கு வரும், present continuous tense. ஸோ present continuous tenseனாலே 12 டென்ஸ்ல அந்த டென்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், அதோட தமிழ் வாக்கியங்களுமே நமக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்றவங்க ஏற்கனவே நம்ம வீடியோல நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ், இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி அதோட மீனிங் என்ன, அதை எப்படி வந்து நம்ம மேக் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க, இல்லை எனக்கு தெரியுன்றவங்க இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஹேவ் ஹேஸ் பொறுத்த வரைக்கும் ஹேவா ஹேஸான்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் வெர்பு, அதுக்கடுத்து ரிமைனிங் ஏதாவது வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் இருந்தால் எழுதிட்டு எண்டிங்ல கொஸ்டின் மார்க் போட்டுறலாம். ஹேஸை பொறுத்த வரைக்கும் சிங்குலருக்கும் ஹேவை பொறுத்த வரைக்கும் ப்ளூரலுக்குமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஹேவ் அப்படி ஏற்கனவே சிங்குலர் ப்ளூரல்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவள் அப்படின்னு வந்திருக்கு, ஸோ சிங்குலர் தான் ஹேஸ் போடணும். ஹேஸ் சப்ஜெக்ட் என்னது, ஷீ. முக்கியமானது இது வந்து நமக்கு present continuous tense கரெக்டா. அப்போ இந்த verb வந்து V3 ஃபார்ம்ல வரும், அதாவது past participle form, eat, ate, eaten. ஸோ அந்த தேர்ட் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து வரும். அப்போ முடிச்சாலானா ஃபினிஷ், கரெக்டா. ஸோ ஃபினிஷோட தேர்ட் ஃபார்ம் என்னது, ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் வீட்டு பாடம்ன்றதான் ரிமைனிங் இருக்கு. ஸோ ஹோம் ஒர்க், எண்டிங்ல கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஹேஷ் she finished homework. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோன்னு. நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா அங்க பண்ண அதே ஆன்சர் தான். ஸோ எஸ் she
ஹேஸ். அப்படி இல்லை நோ அப்படின்னா நோ ஷீ ஹேஸ்ன்ட். அப்படி இல்லைன்னா ஹேஸ் நாட். ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, நாங்க இந்த படத்தை பார்த்தோமா. ஓகே, ஸோ நாங்கன்னு வந்திருக்கு, நாங்கள் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளூரல். அப்போ ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஹேவ் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இங்க நாங்கள், அப்போ வி. நெக்ஸ்ட் வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும், V3 ஃபார்ம்ல. அப்போ பார்த்தோமா அப்படின்றது தான் வெர்பு. கரெக்டா? அப்போ பார்க்கறது கூட V3 ஃபார்ம் என்னது, சீன். சீன் போடக்கூடாது, சீன் அப்படின்னு தான் எழுதணும். இந்த படத்தை அப்படின்னு இருக்கு, மூவி. இப்போ இது அந்த படத்தைனா that மூவின்னு சொல்லுவோம். இது இந்த படத்தைன்றதுனால this movie. Have we seen this movie? இப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? Yes, we have. நாங்க பார்த்திருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா no, we haven't. இப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். அவர்கள் பிஸியாக இருக்காங்களா, இன்னொன்னு அவளுக்கு புரிஞ்சதா. இது ரெண்டுக்குமே நீங்க தான் ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஸோ அவர்கள் பிஸியாக இருக்காங்களான்றதுக்கு வந்து பி வெர்ப் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பி வெர்ப் பார்த்தோம்ல, அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. அவளுக்கு புரிஞ்சதா, இது என்ன டென்ஸ், நமக்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே எப்படி இங்கிலீஷ்ல கேள்வி கேட்பீங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.